ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ். இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கடுகு, பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரணும், கலர் சேஞ்ச் ஆகி அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோடய நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயத்தோடையே சேர்க்கும்போது நல்லா வதங்கி குக்காகி வந்துடும். நமக்கு பாசிப்பருப்பு நல்லாவே நமக்கு கிடச்சிடும் ஃபைனலாக. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு அரை வேக்காடு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு வந்ததுக்கப்புறம் வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு வாழைத்தண்டும் நல்லா குக் ஆகிருக்கும். பாசிப்பருப்பும் ஃபுல்லாக குக் ஆகிடும். இப்போ வாழைத்தண்டு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா பொடியாக எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க வாழைத்தண்டு. அப்போ தான் டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது. இப்போ நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் என் பையன் காரம் சாப்பிட மாட்டான்றதுனால காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா பச்சை மிளகாய் நிறையா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ மூடி போட்டு மூடி நல்லா அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகி வரணும். அதுலேயே வாழைத்தண்டுலேயே பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதுலேயே நல்லா வாழைத்தண்டு இதாகிடும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சிட்டு நம்ம அதுலேயே சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டில் நம்ம காரம் எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கினா போதும். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தேங்காய் சேர்க்க போகிறேன். இப்போ தேங்காவை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கையில் கூட துருவிட்டு கிரேட்டரில் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கலாம். தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாதத்தோடு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் வாழைத்தண்டு பொரியலாக நான் பாதி எடுத்து வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நான் சாதம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நம்ம வாழைத்தண்டு செய்கிறத விட இந்த மாதிரி ரைஸாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நமக்குமே எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்ட பாருங்கள். இப்போ சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வடித்து ஆற வச்ச சாதத்தை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ உப்பு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக உப்பு நம்ம இன்னும் காரம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.